வணக்கம், இது உங்கள் Rajtecinfo. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் Rajtecinfo. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் தயாரிப்பில் இருக்கிற ஒரு 12 மொபைல் ஃபோன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மெயினான காரணம் பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்கிற இந்தியாவும் சைனாவும் இருக்கிற பிரச்சனை தான். இது வந்து பார்த்திங்கன்னா சைனா மொபைல் எப்படி வந்து இந்தியாவில் இவ்வளோ ஆதிக்கம் செலுத்தினாங்க. 92% இந்தியாவில் விற்கப்படுற மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா சைனா ஃபோன் தான் சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 இந்தியன் கம்பெனி வந்து மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதிகமாக யாருக்குமே தெரியாத இந்த ஒரு விஷயம். இது எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, சைனா மார்க்கெட்டில் இருக்கிற மொபைல் ஃபோன் இந்தியாவில் வந்து இவ்வளோ விற்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் அதிகம், விலை குறைவு. இந்த ஒரே ஒரு தந்திரத்தை வச்சு தான் அவங்க இந்தியன் மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவிலையும் அவங்க பிராண்டு வந்துட்டு இந்தியன் பிராண்டு வந்து எக்கச்சக்கமான ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்காங்க. தரமான ஃபோன்கள் இந்தியாவிலே இனிமேல் மேனுஃபேக்சரிங் ஆகும். இதில் முதல் கம்பெனி என்னென்னு பார்த்தோம்னா லாவா இன்டர்நேஷ்னல். இது வந்து பார்த்திங்கன்னா 2009 வந்து தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி தான். இப்போ வந்து செம்மையான குரோத்தோடு போயிட்டுருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மொபைல் ஃபோன்கள் இந்தியா மார்க்கெட்டில் கொண்டு வரக்குண்டான ட்ரை இப்போ வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. லாவா மொபைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது ஒரு நல்ல சூப்பரான பிராண்டு தான். அடுத்து வந்து பார்க்கும்போது xolo xolo அப்படின்னு சொல்லக்கூடிய xolo மொபைல்ஸ், இதுவும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து இப்போ நல்ல விற்பனை குரோத்தில் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த xolo வந்து பார்த்திங்கன்னா லாவாவோட ஒரு சப் பிராண்டு தான் இந்த xolo ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபோன் தான். இது ஒரு நல்ல பிராண்டடான ஒரு ஃபோன் தான். மூணாவது நம்ம பார்க்க போகிறது மைக்ரோமேக்ஸ். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு பிராண்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்க்கு அடுத்து இந்தியாவில் அதிகமாக விற்கப்பட்ட ஃபோன் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இந்த மைக்ரோமேக்ஸ் ஃபோன் தான் அதிகமாக விற்ற ஃபோன் எதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதிகமாக மார்க்கெட் ஷேர் உங்களுக்கு இருந்து வீழ்ச்சிக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சைனா மொபைலின் ஆதிக்கம். அதனால் ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்தியாவில் வந்து மைக்ரோமேக்ஸ் அப்படின்ற கம்பெனி இல்லாமனதுக்கு காரணம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 20% ஷேர் வந்து சாம்சங்க்கு இருக்கும்போது 18% ஷேர் வந்துட்டு மைக்ரோமேக்ஸுக்கும் இருந்தது. ஒரு காலத்தில் இவங்க வந்து டேபு அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தது இந்த மைக்ரோமேக்ஸ் தான். நல்லா 7 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு இந்த மாதிரி இருக்கிற டேபு வந்து லோ குவாலிட்டிலையும் பெஸ்ட் ப்ரைஸ்லையும் கொண்டு வந்தது இந்த ஒரு மைக்ரோமேக்ஸ் அப்படின்றத கம்பெனி தான். இப்போவும் நல்ல சூப்பரான டேப்ஸு ஃபோன்ஸ் எல்லாம் அவங்க இனிமேல் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்க வந்து ரிவோல்ட் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் 2 வீலர் அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சரிங்லேயும் இறங்கியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு வருங்காலத்தில் செமையான குரோத்தோட ஃபோன்லாம் கொண்டு வரதை இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நாலாவது பார்க்க போகிறது YU அப்படின்னு சொல்லக்கூடிய YU டெலி வெஞ்சர்ஸ் அவங்களோட ஃபோன்ஸ் தான். இது வந்து பார்த்தோம்னா ஒரு மைக்ரோமேக்ஸோட கீழே இருக்கிற பிராண்டில் தான் இந்த YU. இதுங்களும் பார்த்தோன்னா பட்ஜெட் ஃபோன் வந்துட்டு இப்போ வந்துடுது, ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்க்கலாம். இவங்களும் வந்துட்டு ஃப்யூச்சரில் செமையான ஃபோனில் இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு செமையான பிராண்டு தான் லைஃப். ரிலையன்ஸ் ஜியோவோட ஒரு மெயினான ஒரு பிராண்டு தான் இந்த ரிலையன்ஸ் ஜியோவோட பிராண்டு தான். இதுவும் வந்து வரும் காலகட்டத்தில் வந்து வேர்ல்டு லெவலில் பிராண்டாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜியோ கூட நிறைய கம்பெனிகள் டையப்பாக இருக்கிற சமயத்தில் 5G அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா செமையான குரோத்தில் லைஃப் ஃபோன் தான் கம்மியான பட்ஜெட்டில் கொண்டு வரதாக ஒரு தகவலும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2015 தொடங்கப்பட்டது தான் இந்த லைஃப் அப்படின்ற பிராண்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லலாம் பார்த்திங்கன்னா செமையான குரோத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மொபைல்ஸ். இதுவும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர்கிட்ட இருந்த ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்தா இந்த கார்பன் மொபைல்ஸ் தான். செம்மையான ஃபோன் தான். 2009 தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி வந்தோன்னா பயங்கரமான ஒரு கம்பேக்கோட இப்போ திருப்பி வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் அப்படின்ற மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்தியாவில் வந்து கொடிகட்டி பறக்கிற ஒரு கம்பெனி தான். டிவி, வாஷிங் மிஷின், ஹோம் தியேட்டர் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது. 1996 தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி 6000 கோடி ரெவன்யூவோட இந்தியாவில் இருக்குது. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் பக்காவான மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதாக அறிவிப்புக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்க்க போகிறது ஐபால் இருந்து எல்லாருக்கும் தெரியும். கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே எக்கச்சக்கமான பேர் இந்த பேர் கேட்டிருப்பீங்க.
எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் வந்து எல்லாமே ஆல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் இந்த ஐபால். இவங்களும் வந்து 4G 5G மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வருங்காலத்தில் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் டெலிகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியாவில் க்ரோத்தாக இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்கான் அப்படின்றது 2009 தொடங்கப்பட்ட ஒரு இந்தியன் பிராண்டு தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வருங்காலகட்டத்தில் 5Gக்கு உண்டான காலடி எடுத்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைப் மொபைல், இவங்களும் வந்து கேள்விப்பட்ட பேர் தான், நிறைய பேர் இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து 4G மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வருங்காலகட்டத்தில் 5G மொபைல் வந்துட்டு அடுத்த வருஷம் மேபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தகவலும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோகான் அப்படின்றது எல்லாத்துக்குமே கேட்ட ஒரு பேர் தான். உங்கள் வீட்டில் ஒருத்தர் வீட்டிலேயாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வீடியோகான் யூஸ் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்க. இவங்களும் மொபைல் ஃபோன்லாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இறங்குனாங்க ஒரு 2-3 வருஷம்லாம் முன்னாடி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சைனா ஆதிக்கத்தால் இவங்களால் மேலே வர முடியல. ஸோ அவங்களும் இப்போ வந்து 4G 5G மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த 12 பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிராண்டு தான். இந்தியன் பிராண்டு அப்படின்றது ஒரு ஃப்யூச்சரில் வந்து அடுத்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அதிக ஆதிக்கத்தை செலுத்தும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் இனிமேல் இந்தியன் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், இந்தியன் மார்க்கெட்டை கொஞ்சம் க்ரோத் பண்ணுவோம். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். இருக்கும். நன்றி, வணக்கம்.